வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க அப்படியே இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எவருத்துக்கு ஸ்க்ரப்பு சூப்பராக ரிசல்ட் தரும்பா. நான் இதை இந்த ஸ்க்ரப்பு ஒரு 2 வருஷமாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? சூப்பராக இருக்கும். நமக்கு நம்ம முகத்தில் உள்ள அழுக்கெல்லாம் அப்படியே நல்லா மசாஜ் ஒரு 10 நிமிஷம் கொடுத்தா போதும். ஸ்க்ரப்பு தானே, ஸ்க்ரப்பு போட்டு நல்லா மசாஜ் கொடுத்தோன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு ரிசல்ட்டு அழகாக அந்த ஸ்கின்னு அவ்வளோ ஒரு பிரைட்டாக பளிச்சுன்னு ஆயிரும். பாருங்களேன். நான் சரி கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த வீடியோ எடுத்தேன். சரி ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிறோமா, சரிங்கும் போது சரி ஸ்க்ரப்பு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு அப்புறம் கிளம்பிட்டு அப்புறம் ஃபேஸ்க்கு மட்டும் ஸ்க்ரப்பு போடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து இந்த பாக்கெட்டு இந்த ஸ்க்ரப்பு 10 ரூபா பாக்கெட்டு விற்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்கன்னா 10 ரூபா பாக்கெட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கப்பா. சூப்பராக இருக்கும். நிஜமாகவே ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். அப்படியே ஃபேஸை கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அப்படியே மசாஜ் பண்ணணும். ஃபேஷியல் பண்ணுவோம்ல, அந்த ஸ்டெப்லேயே பண்ணலாம். இல்லை நமக்கு தெரிஞ்ச மாதிரி கூட ஸ்டெப்பு பண்ணலாங்க. பாருங்கள், 2 கையை இப்படி வச்சுட்டு அப்படியே நம்ம நல்லா மசாஜ் பண்ணோன்னா அந்த ஸ்க்ரப்பு எப்படி சொல்கிறது, அந்த ஸ்க்ரப்பு அவ்வளோ ஒரு அந்த அழுக்கெல்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு போயிடும். அப்படியே ஃபேஸே கொஞ்ச நேரத்தில் பிரைட்டாக பளிச்சுன்னு ஆயிரும். பார்க்குறவங்களே டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க, என்ன சேர்த்திங்க இன்றைக்கி ஃபேஸே பளிச்சுன்னு இருக்குன்ற மாதிரி கேட்பாங்க. ரெகுலராக நான் டெய்லியுமே இந்த ஸ்க்ரப்பு யூஸ் பண்ணலாம். இதில் கெமிக்கல் எதுவுமே இல்லைப்பா. நான் டெய்லியுமே யூஸ் பண்ணுவேன். நம்ம டெய்லி குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரப்பு போட்டு போகலாம். இல்லை நான் என்ன பண்ணுவேன்னா, குளிச்சுட்டு அப்புறம் குளிச்சுட்டு வந்த பிறகு ஏன்னா குளிக்கும் போது சோப்பு போட்டோம்னா ஃபேஸில் கொஞ்சம் அழுக்கு போயிடும். அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பு போட்டோம்னா அந்த அழுக்கெல்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு போய் உங்களுக்கு ஃபேஸே பிரைட்டாக இருக்குது. இந்த ஸ்க்ரப்பு யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும், ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். இதில் எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே கிடையாதுப்பா. இது ஸ்க்ரப்பு, இந்த பேர் என்ன, எவருத்து ஸ்க்ரப்பு. பாருங்கள், என் தங்கச்சி ஃபஸ்ட்டு வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா. நல்லா இருந்துச்சு. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனப்போ கொஞ்சம் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனாலேருந்து அப்போ இருந்தே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நானும் வாங்கி எங்கள் வீட்டில் இந்த மாதிரி வச்சுட்டு ட்ரை பண்ணுவேன். பாருங்களேன், இந்த நல்லா ஃபேஷியல் இது கொஞ்சம் வீடியோவை கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி விட்ருக்கேன். பார்க்குறதுக்கு காமெடியாக இருக்கும். உங்க பாருங்கள், அப்படியே இந்த மூக்கில் ஒரு பிளாக் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த ஸ்க்ரப்பு போட்டு தேய்ச்சோம்னா அப்படியே அதெல்லாம் போயிடும். அப்படியே நான் சொல்கிறத விட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாள் 10 ரூபா பாக்கெட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேன்சி ஸ்டோர்லலாம் விற்பாங்க 10 ரூபா ஸ்க்ரப்புன்னு, எவருத்து ஸ்க்ரப்புன்னு கேளுங்க, தருவாங்க. சூப்பராக இருக்கும். நிஜமாகவே ரிசல்ட்டு நல்லாயிருக்கு. பார்த்தீங்களா, உங்களுக்கே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். நம்ம மசாஜ் பண்ண ஸ்கின்னே நல்லா பிரைட்டாக பளிச்சுன்னு இருக்க மாதிரி நமக்கே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். ரெகுலராகவே இது யூஸ் பண்ணோன்னா ஃபேஸ் ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் தெரியும். ஒரு கலர் வரும். கலர்னால் நம்ம கையில் இப்போ அழுக்கு இருந்தால் அந்த அழுக்கு இருக்கிறப்போ கை எப்படி இருக்கும், அழுக்கே இல்லாதப்போ எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்ம முகத்தில் அந்த அழுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் அந்த ஃபேஸே அவ்வளோ கிளியராக இருக்கும். நான் ஐப்ரோஸ் எடுக்கலப்பா. 2 மாதம் ஆச்சு எடுக்க. நான் போகவே இல்லை. எங்கள் அம்மா வீடு சைடு தான் ஐப்ரோஸ் எடுப்பேன் நான். அதனால் வேறு கடையில் மாற்றி எடுத்தோன்னா நமக்கு ஐப்ரோஸ் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். இருக்குது, அப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம்னு சொல்லி விட்டுருக்கேன். அதனால் நல்லா நீங்கள்லாம் ஐப்ரோஸ்லாம் நல்லா எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப்பு வாங்கி நல்லா தேய்ச்சிங்கன்னா சூப்பராக பளிச்சுன்னு. இங்கே பாருங்கள், ஐஸ் வாட்டர் இருந்தால் பண்ணலாம். இல்லை நமக்கு தான் பைப்புலேயே ஜில்லுன்னு தானே வருது, அந்த ஜில் வாட்டரில் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபேஸ் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது. நான் ஒன்றுமே போடலைப்பா. இந்த ஸ்க்ரப்பு போட்டு ஒரு 1/4 மணி நேரம் இல்லை ஒரு 10 நிமிஷம் தான் மசாஜ் தான் கொடுத்தேன். அதுக்கே ஃபேஸ் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வேணுமென்றால் நம்ம இது மாதிரி ஃபேஸ் வாஷ் ஏதாவது வச்சுருப்போம்ல, ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த ஸ்க்ரப்புவே சூப்பராக இருக்கும். இருந்தாலும் இது லைட்டாக அப்படிங்கிற மாதிரி ஒரு சொட்டு போட்டு இதையும் நல்லா மசாஜ் கொடுங்க. நல்லா இங்கே ஏதோ ஒரு ஃபேஸ் வாஷ் 10 ரூபாவில் 15 ரூபாவில் ஃபேஸ் வாஷும் விற்கிறாங்க. ஃபேஸ் வாஷ் 10 ரூபா,
15 ரூபா, ஸ்க்ரப்பு 10 ரூபா. வாங்கி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேஸே வந்து உங்களுக்கே ஒரு சேஞ்சு தெரியும். ஆமாப்பா நிஜமாவே நல்லாயிருக்கு, வலிச்சுன்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும். எனக்கு அந்த மாதிரி ரிசல்ட் வந்துருக்கு. நான் வந்து பவுடரே அடிக்க மாட்டேன்ப்பா. சின்ன குழந்தையில ரொம்ப கருப்பாக இருப்பேனா, பவுட்ரு அடிச்சுட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூலுக்கெல்லாம் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. என்ன வீடுக்கு வெள்ளை அடித்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்களா. எனக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து அப்போ விட்டவ தான் நான் பவுட்ரு அடிக்கிறத நம்ம ஃபேஸ்க்கு பவுடர் அடித்தா நல்லா இருக்காது அப்படின்ட்டு நான் பவுடரே எனக்கே நானே அப்படி நினச்சிக்கிட்டு அடிக்கவே மாட்டேன். இப்போ வரைக்கும் நான் பவுடரே அடிக்க மாட்டேன். இது மாதிரி ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பொட்டு வச்சு குங்குமம் வச்சு மேக்கப் பண்ணிக்குவோம். அவ்வளோதான். மேக்கப்னால் என்ன, மேலே குங்குமம் வைப்போம், நம்ம பொட்டு வைப்போம், சந்தன குங்குமம் வைப்போம், அவ்வளோதான் என்னோடய மேக்கப்பு. அந்த மாதிரி பவுடரே நான் அடிக்க மாட்டேன். எனக்கு வந்து பிடிக்கும். அது பிடிக்கும். நமக்கு ஒரு மாதிரி இருக்குமோ பவுடர் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதனால் இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ்லாம் எனக்கு வந்து நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியும். நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பாருங்கள். எப்படி சொல்கிறது, நான் கருப்பாக இருந்தாலும் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண உடனே கொஞ்சம் நான் கலர் ஆன மாதிரி எனக்கே ஃபீல் ஆகும். நிஜமாவே நல்லா நம்ம ஃபேஸில் உள்ள அழுக்கெல்லாம் அப்படியே போகவும், நமக்கு இன்னும் டைம் இருந்துச்சுன்னா ஒரு 1/2 மணி நேரம் மசாஜ் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க அந்த ஸ்க்ரப்பை வச்சு, அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்கும். பாருங்களேன் இப்போ ஃபேஸ் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. ஒன்றுமே பண்ணலப்பா. அப்புறம் இந்த ஸ்க்ரப்பு போட்டு தான் ஃபேஸ் இங்கே பாருங்கள், நான் பவுடரே அடிக்கல பாருங்கள், ஃபேஸ் எவ்வளோ சூப்பராக ப்ரைட்டாக தானே இருக்குது. இதை விட என்னப்பா வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் எனக்கு. அதனால் நான் பவுடரெலாம் அடிக்க மாட்டேன். அப்படியே வந்து வாங்க அப்படின்னு கோயிலுக்கு கிளம்பலான்னு சொல்லி கோயிலுக்கு கிளம்பியாச்சு சரிங்களா. அடுத்த வீடியோவில் வந்து எங்கே போனோன்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோ தரேன் பாருங்கள். ஃபேஸ் நல்லா தானே இருக்குது. அதை வந்து எப்படி சொல்கிறது, ஸ்க்ரப்பு வந்து சூப்பராக இருக்குது. உண்மையிலே ரிசல்ட் நல்லாயிருக்கு. பிடிச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.